ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வாட்ஸ் இன்சைட் மை செல்ஃப் மேக்கப் கிட் இதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். சும்மா தோணுச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஃபர்ஸ்ட்லாம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்னென்னமோ போட்டுட்டு இருந்தேன். மேக்கப் வீடியோ, மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் என்னென்னமோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அதெல்லாம் போடுறதே இல்லை. சரி, அதனால சரி என்னோட செல்ஃப் மேக்கப் கிட்ல என்ன இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சும்மா தோணுச்சு. அதனால ஆல்சோ நான் வந்துட்டு இப்போதான் ரீசெண்டாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சேன். ப்ரீவியஸாக என்னோட ஹால் வீடியோவில் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். புதுசாக ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நான் இந்த பவுச்சுக்குள்ள வந்துட்டு வச்சிருக்கேன் என்னோட செல்ஃப் யூஸ்க்காக. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்துட்டு காமிக்க போறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு லாஸ்ட்டாக நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து போட்டேன்ல, அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்துட்டு நிறைய சஜஷன்ஸும் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாமே பார்க்கறதுக்கு. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. நான் வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ண வந்துட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாகவே கமெண்ட் பண்ணால் எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுமா, இதில் வந்துட்டு நீங்கள் என்னை கன்சிடர் பண்ணி எனக்காக வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் நினைக்கும் போதே செம்ம ஹார்ட் வார்மிங்காக ஜாலியாக வந்துட்டு இருக்கு. நான் வந்துட்டு நிறைய எல்லாமே வந்துட்டு படித்தேன், எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ண பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. எல்லா ஸ்கின் கேருமே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ ஆக்சுவலி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு ஸ்கின்னை வந்துட்டு டம்ப் பண்ணாதீங்க, லேயர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. மார்னிங் ஒரு சீரம், ஈவினிங் ஒரு சீரம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் தூங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ட்ரை பண்ணேன். லைக் எப்படின்னா, இப்போ என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணுறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபேஸ் நான் வந்துட்டு வாஷ் பண்ணிடுறேன். ஸோ ஈவினிங் என்னோட ஸ்கின் கேர் டைம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 5 மணி 5:30 மணி அந்த டைமுக்கு வந்துட்டு பண்ணிடுவேன். ஸோ தூங்க போகிற வரைக்கும் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபேஸில் இருக்கும். அண்ட் தூங்கினதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ ஒரு 2 டேஸாக ஐஸ் கட்டி மசாஜ் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் எவ்ரிடே மார்னிங் குளிச்சதுக்கப்புறம். நானும் என்னென்னவோ பண்ணுறேன். ஆனால் ஆக மொத்தம் நீங்கள் வந்துட்டு டாக்டர் கிட்ட போக மாட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் வந்துட்டு என்னை கேட்கலாம். கரெக்ட், நான் வந்துட்டு இன்னும் டாக்டர் கிட்ட போகல. எனக்கு வந்துட்டு சரியான டைம் அமைய மாட்டேங்குது. சாட்டர்டே சண்டேஸ் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் டாக்டர் வந்துட்டு சாட்டர்டே சண்டே அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீக் டேஸில் ஈவினிங் டைமில் போகலாம். ஆனால் என்னை யார் கூப்பிட்டு போகிறது சொல்லுங்கள். அவங்களும் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆகிடும். சம்டைம்ஸ் 8:30 அந்த மாதிரி. ரொம்ப ரேர் கேஸ் சீக்கிரம் வர்றது. அதனால் போக முடியவில்லை. பார்ப்போம் அதுக்கு எப்போ காலம் வருது அப்படின்னு. ஸோ டாக்டர் கிட்ட போகிற வரையும் இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன். இதுக்கு மேலே ஸ்கின் கேர் எதுவும் வந்துட்டு புதுசாக வாங்க போகிறது இல்லை. ஸோ அதான் இது வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வேறு இங்கே பார்த்தீங்களா புதுசாக கட்டி வந்திருக்கு. இந்த 2 இடத்துல வலிக்குது. இங்கே கூட இருந்துச்சு, இங்கே அப்புறம் இங்கே வந்திருக்கு. என் நிலமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வலிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் வலிக்குது, அதுதான் பிரச்சனையே. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னோட பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பவுச்சும் நான் வந்துட்டு அமேசான்லேருந்து தான் எடுத்திருந்தேன். அவ்வளோவா நல்லா இல்லை, இதை விட கொஞ்சம் பெட்டராகவே வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மாய்ஸ்சரைசர்லாம் நான் வந்துட்டு காமிக்கல. ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதனால மாய்ஸ்சரைசர் நான் வந்துட்டு காமிக்கல. என்னோட ஸ்கின் கேர் வீடியோவில் மாய்ஸ்சரைசர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதை காமிச்சிருப்பேன். அண்ட் ப்ரைமரும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் டெய்லி பேசிஸில் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க மாட்டேன் இல்லையா. ஸோ அதனால் ப்ரைமர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறது இல்லை. ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போட்டேன் அப்படின்னா மட்டும்தான் ப்ரைமர் போடுவேன். ஓகேவா. இப்போ வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்துட்டு என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஃபேஸில் விழாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வீடியோக்காக தான் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். மற்றபடி நான் வந்துட்டு தூக்கி கொண்டை கட்டிடுவேன், இல்லைனா வந்துட்டு போனி டெயில் வந்து போட்டுக்குவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஹால் வீடியோஸ் ஒரு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறப்போ நான் வந்து ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போட்டு அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பேனா. இப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. இருக்கிற கொஞ்சம் டைமில் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஏதோ கொஞ்சம் வீடியோ பார்க்க சுமாராவாச்சும் இருக்கணும்ல, அதனால இந்த மாதிரி உட்காந்துருக்கேன். மூஞ்சில வந்து விழுது, எனக்கே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னோட பவுச்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட கன்சீலர். நான் வந்து ஆர்டர் வைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அப்ளை பண்ணோம்ல அந்த ஆர்டர் வைஸே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் நான் ஃபுல் ஃபேஸ் போட மாட்டேன் அப்படின்றதுனால ப்ரைமர் வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். அடுத்து கன்சீலர் வந்து இந்த பிஏசியோட டேக் ஓவர் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்துட்டு காஃபி பீன்ஸ். இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது அப்படியே என்னோட ஸ்கின் டோன்.
இந்த மாதிரி இருக்கு. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கன்சீலர் மட்டும்தான். இது தவிர்த்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடுறது வந்துட்டு நான் பண்றதில்ல. ஆக்சுவலா இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி நான் இன்னும் வெளிய போல. நான் ஜஸ்ட் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட் எல்லாம். என்னோட மேக்கப் கிட், எனக்கு நான் யூஸ் பண்ற கிட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் இன்னும் இப்பதான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டு இன்னும் எங்கேயும் வெளியே போல. மேபி நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் கவரேஜும் நல்லா வந்துட்டு கொடுக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 495 கிட்ட இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கன்சீலருக்கு வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணுவேன். இதை தாண்டி ஹைலைட்டிங்க்கு அதுக்கெல்லாம் எந்த கன்சீலரும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்கு மட்டும் கன்சீலர். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த காஃபி பீன்ஸ் ஷேடில் இருக்க பிஎஸ்சி கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அடுத்து இதை செட் பண்ணுறதுக்கு பவுடர், லூஸ் பவுடருக்கு வந்துட்டு கே பியூட்டிலேருந்து இந்த லூஸ் பவுடர். இதோட ஷேட் வந்துட்டு பீக்கன். ஸோ இந்த பவுடர் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுவும் மேக்கப் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கே பியூட்டியோட லூஸ் பவுடர் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்துட்டு நம்மளோட பேஸை செட் பண்ணுறதுக்கு காம்பேக்டை விட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அதுதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். காம்பேக்ட் பவுடர் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும், பட் உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து லூஸ் பவுடர். ஸோ கண்டிப்பாக இந்த பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிண்டட் பவுடர் தான். இதுலேயே நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேட் மேட்ச் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது என்னோட முடி வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் வந்துட்டு என்னோட ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஒரே லென்த்தில் லாங்காக இருக்குமா, அதனால் மூஞ்சில் வந்துட்டு முடி இந்த மாதிரி விழுறதுலாம் இருக்காது. இப்போ வந்து ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது மூஞ்சில் எப்படி இப்படி விழுதா, அது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்போடா என்னோட முடி வளரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெட்டின புதுசில் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு சீக்கிரம் எனக்கு முடி வளரணும் அப்படின்றது ரொம்ப கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். வந்துட்டு போனிடெயில் போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். அடுத்து இன்சைட்ல இருந்து இந்த க்ரீம் பிளஷ் ஸ்டிக் இது வந்துட்டு வச்சிருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு ப்ளம் ஸ்குவாஷ். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யூஸ் பண்ணணும். பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். பவுடர் போட்டுட்டு இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. மேக்கப் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ இது வந்து நான் என்ன சொன்னேன், பவுடர் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி. ஓகேவா? அதாவது நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு, கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இது வந்துட்டு போடலாம். இது வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடில் இருக்கும். ஸோ பிளெண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கன்சீலர் போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நார்மலாக கன்சீலர் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமலே இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நல்லா நேச்சுரலான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேபிளினோட லிக்விட் ஹைலைட்டர். இதுவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணணும். இதோட ஷேட் வந்துட்டு எலக்ட்ரிக் பிரான்ஸ். இதுலேயும் வந்து கொஞ்சம் ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற ஷேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். செமையாக இருக்குல்ல? இது வந்து நான் நார்மலாக கன்சீலர் போடாமலே அப்படியே கூட அப்ளை பண்ணிட்டு போவேன். இது வந்துட்டு நம்ம மேலே சன்லைட் படும்போது அப்படியே சூப்பரான ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு நேச்சுரலான ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். இதுவுமே நீங்கள் வந்துட்டு கன்சீலர் போட்டு அதுக்கப்புறம் தான் போடணுன்ட்டு இல்லை. பேர் ஸ்கின்ல கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீம் பிளஷ் அண்ட் இந்த ஹைலைட்டர் மட்டும் போதும், சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு டெய்லி பேசிஸில் கன்சீலர்லாம் போட்டு வெளியே போகிறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணணும். இப்போ இது நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலே ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக டபுள் கிளென்சிங் எல்லாமே வந்துட்டு பண்ணணும். இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ஆக்னே இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ தான் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நைக்காவோட இந்த 4 கலர் ஐ ஷேடோ பேலட் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன்ஸ், பிளாக் அண்ட் கோல்ட் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே மேக்கப்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு எங்கன்னா வெளியே போகிறீங்க, ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கோல்டு ஷேட் இருக்குது, இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து ஸ்மோக்கி ஐஸ்க்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சூப்பரான ஒரு ஐ ஷேடோ பேலட் இது. ஈஸியாக நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய ஷேட் வேரியன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து நம்பர் 1
நைட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஷேட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான், செம்மையாக இருக்கும். ஸோ ஐ ஷேடோக்கு வந்து இது வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்கேஸ் உங்ககிட்ட ஐப்ரோ ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா கூட இதை வந்து பிளாக் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஐ ஷேடோக்கு இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் மார்ஸோட இந்த ஓ ப்ரோ இது வந்துட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது நான் வாங்கி இப்படி தான் ஓப்பன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். உடனே அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உடஞ்சி அப்படியே விழுந்துருச்சு. இருக்கிற கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சு தான் இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்கேன். அதுவும் காலி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரையும். எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப மெல்லிசாக தின்னாக இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இப்போ வந்துட்டு என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவே இல்லை. என்னோட நேச்சுரல் ஐப்ரோஸே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாட்டேன். பட் என்னைக்குனா ஒரு நாள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே வந்துட்டு சோலி முடிஞ்சு. நெக்ஸ்ட் காஜலுக்கு நான் கே பியூட்டியோட இந்த காஜல் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரௌன் காஜல். பிளாக்குக்கு பதிலாக நான் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்துட்டு ஹூடு டைஸ், ஓகேவா, கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்கும்ல எனக்கு, ஐ மீன் குட்டியாக இருக்குல்ல எனக்கு, அதனால நான் காஜல் இல்லை லைனர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இன்னும் சின்னதாக தெரியும். பட் சம்டைம்ஸில் எனக்கு வந்துட்டு காஜல் வைக்கலாமே அப்படின்ட்டு திடீர்னு ஆசை வருமா. ஸோ அதனால நான் வந்து இந்த ப்ரௌன் காஜல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ரொம்ப மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஆனால் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ப்ரௌன் ட்ரை பண்ணி பாருங்கள், டார்க் ப்ரௌன் ஷேட். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான லுக் வந்து பிடிக்கும் அப்படின்னா நல்லா இருக்கு இது. ஸோ இது வந்துட்டு வச்சிருக்கேன். லைனருக்கு நான் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். மெயினாக இதோட வாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்லீக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிற ஐலைனர். இது வந்து மேட் ஃபினிஷ் கிடையாது. ஸோ ஐலைனர்ஸ்லேயும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து கிளாசி ஃபினிஷ் இந்த மாதிரி இருக்கு. ஐலைனரில் வந்து எனக்கு மேட் ஃபினிஷ் தான் பிடிக்கும், கிளாசி ஃபினிஷ் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இல்லை, எதுனாலுமே ஓகே. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப ரேர் கேஸாக தான் வந்துட்டு ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால எனக்கு ஐலைனர் எதுனாலுமே ஓகே. மெயினாக எனக்கு வந்து இது பிடிக்கும், இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. ஸோ அதனால இது வாங்கினேன். அடுத்து வந்து பவுடர் ப்ளஷ்க்கு வந்து நான் சுகரோட இந்த கான்டர் டிஃபோர்ஸ் மினி ப்ளஷ் இது வந்துட்டு வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட். நல்லா சட்டிலான ஒரு லுக் கொடுக்கும். நான் வந்து இதுவும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு மைல்டான ஃப்ளஷி லுக் கொடுக்கும் இது. அதான் க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணுறோமே, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுடர் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ளஷ் இன்னும் வந்துட்டு எவிடென்ட்டாக நல்லா வந்துட்டு பாப்டப்பாக தெரியும். ஆனால் வெறும் பவுடர் ப்ளஷ் மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ப்ளஷ் வந்துட்டு உங்களோட ஃபேஸில் வந்துட்டு தெரியாது, மேக்கப்பில் வந்துட்டு அது தெரியாது, சீக்கிரமே வந்துட்டு ஃபேட் அவுட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்லா ஒரு சட்டிலான ஒரு லுக் இருக்குது. அடுத்து வந்துட்டு மஸ்காரா வச்சுருக்கேன். மஸ்காராக்கு வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் மஸ்காரா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மஸ்காரா. ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை இது. நல்லா லேஷஸை வந்துட்டு லாங்காக செம்ம வால்யூமாக வந்துட்டு காட்டும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. ரொம்ப வருஷமாக நான் வந்து இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு பவுடர் ஹைலைட்டர் வந்து எதுவும் வச்சுக்கல, ஏன்னா எதுவும் நான் வாங்கலை, இன்னும் வாங்கினேன் அப்படின்னா காமிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இந்த 2 லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்துட்டு மேப்லின் நியூயார்க்கோட இந்த மோர் செடார் அப்படின்ற ஷேட். நல்லா ஒரு சூப்பரான மெரூன் ஷேட். என்னோட ரீசன்ட் ஃபேவரட் இது. என்னோட ப்ரீவியஸ் லிப்ஸ்டிக் வீடியோ, லிப்ஸ்டிக் ஹால் போட்டிருந்தேன், அதில் கூட காமிச்சிருந்தேன். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்துட்டு இது செட் ஆகும். அண்ட் இது வந்துட்டு லாக்மே ஃபாரோ மேட்லேருந்து ஒயின் டச் அப்படின்ற ஷேட் வச்சுருக்கேன். இதுலேயே வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஷேட் இருக்கும்ல, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு பவுச்சில் இந்த 2 லிப்ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட பவுச்சில் இருக்குது. அண்ட் ஒரு குட்டி பர்ஃப்யூம் வந்து வச்சுருக்கேன், நிசாரா பர்ஃப்யூம்லேருந்து இந்த குட்டி பர்ஃப்யூம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இதில் இன்னும் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதனா வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் வச்சுருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க.
என்னோட மண்டை ரொம்ப கேவலமாக இருக்கின்றது. நீங்க உங்களோட செல்ஃப் மேக்கப்புக்கு வந்து என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு முடிஞ்சா கமெண்ட்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடித்துக் கொள்வோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.